சின்னதாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது. கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட், ஒன்லி கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் தான் இது. ஸோ வேறு எது பஸ் ப்ரைவேட் பஸ்ஸில் எதுவும் வராது. வணக்கம் நண்பர்களே, இப்போ எங்கே இருக்கும் போதுன்னா பாலக்காடு தாங்க. பாலக்காடில் வந்திருக்கேன். சரிங்களா, பாலக்காடு வந்திருக்கேன். ஸோ என்னடா நண்பன் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏதோ பர்சனல் ஒர்க்காக வந்திருக்கேன். அது இப்போ தான் வந்தேன் நான். சரி வந்து ரூம் போட்டுட்டு வெளியே வந்து சரி பஸ் ஸ்டாண்டு பக்கம் போய்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வெளியில் வந்தேன். ரூம் இருக்கிறது வந்து பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் தான். ஆமாம் நண்பர்களே, அதை பார்க்கலாம் தான். அதே மாதிரி நம்ம பதிவு பிடித்ததில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட் KSRTC. அதெல்லாம் வந்து இறங்கி வெளியில் வந்தேன். ஏதோ ஒரு வேலையை பாலக்காடுக்கு வந்திருக்கேன். ஸோ வெளியில் வந்தேன். சரி வெளியே வந்து பதிவு ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போகலான்னு வந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாலக்காடு KSRTC டெர்மினல் பஸ் ஸ்டாண்டு தாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படின்னு. இது மலையாளத்தில் வந்து எழுதியிருக்காங்க, என்ன தெரியல, அது பார்ப்போம். இதில் KSRTCன்னு இருக்குது, கேரளா பஸ் ஸ்டாண்டு, கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இதாங்க. இங்கே வந்து 2 தமிழ்நாடு பஸ்ஸு, கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸுங்க. அது பாலக்காடு டு கோயம்புத்தூர் அதான் நின்றுருக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்டு வந்து இவ்வளோ தாங்க. சின்னதாக தான் இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. பஸ் வந்து நிற்க போகுதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு பஸ்ஸு வர பஸ்ஸெல்லாம் வந்து பார்க்கிங் இது. ஸோ டெர்மினல் பஸ் ஸ்டாண்ட் இது, பார்க்கிங் லேண்ட் இது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வந்து ஒரு KSRTC, கர்நாடகா KSRTC நிற்கிது. போய்ட்டு பார்ப்பாங்க என்னன்ட்டு. எங்கே போது பார்க்கலாம், அது எங்கே போது பார்ப்பாங்க. ஒரு மாதிரி ஈட்டுங்க, வேக்காடு இருக்குது, சில்னஸ் இல்லை. பார்க்கறதுக்கு வந்து சின்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி சண்டே நைட் இல்லையா, இல்லை ஊருக்கு போகிறவங்களாம், ஊர் கிளம்புறவங்களாம் இருப்பாங்க. அதுதான் வந்து கூட்டமாக இருக்குது பின்னாடி பார்க்கறதுக்கு. அதாங்க பஸ் ஸ்டாண்டு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கே வந்து வேர்த்து விடாய்க்குதுங்க. ஆமாம், பெங்களூரில் வந்து இந்த டைமில் வந்து வேக்காடு இருக்காது. அங்கே நல்லா சில்னஸுக்காக கோல்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஹீட் இருக்காது. அங்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இங்கே வந்து ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குது. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக சுத்தமாக இருக்குது. சின்ன இடம் தான், ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. KSRTC அம்பாரி இப்போதான் கொண்டு வந்து பிட்டில் போடுறாங்க. இது பெங்களூர் போகிற பஸ் தாங்க. இது KSRTC, கர்நாடகா கவர்மெண்ட்டு. அம்பாரி B6 9600 வண்டியோட மாடலு அம்பாரி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பின்னாடி கோயம்புத்தூர் போகக்கூடிய பஸ் கிளம்பி போயிட்டுருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஆமாம் நண்பர்களே, பார்த்து தெரியும், பாலக்காடு டு கோயம்புத்தூர். அதுக்கு பின்னாடி வந்து கேரளா KSRTC. அது எங்கே போது பார்ப்பாங்க. டு சென்னைங்க. அது நல்லா லாங் டிஸ்டன்ஸ். அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சரியாக இருக்குது அதுவும். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ரூம் போட்டாச்சு. ரூமுக்கிட்ட போய் ரூமை பார்ப்பாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பார்த்தாச்சு. பஸ் ஸ்டாண்டு இருக்குன்னு ரொம்ப நாளாக இது பண்ணியிருந்தேன். இங்கே வந்து பாலக்காட்டில் வந்து வந்து எடுத்தாச்சு. சரிங்களா, எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ரூம் போகலாம் வாங்க, ரூம் போட்டு பார்ப்போம். இல்லை பஸ் ஸ்டாண்டு பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட் KSRTC கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட், ஒன்லி கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் தான் இது. ஸோ வேறு எது பஸ் ப்ரைவேட் பஸ்ஸில் எதுவும் வராது. சரிங்களா,
வாங்க வெளியில் வந்தாச்சு, வெளியே போய் பார்ப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்தாச்சுங்க. ஸோ பயங்கரமான வேக்காடு பயங்கரமாக இருக்குது. ஒரு குளிரும் தெரிலங்க. பஸ் ஸ்டாண்ட் பின்னால் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் பஸ் ஸ்டாண்டு. சரிங்களா, வாங்க போய்ட்டு பார்ப்போம். இந்த மாதிரி வேக்காடெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி வேக்காடெல்லாம் நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்கள், நைட்டு மணி 10 மணி ஆகுது. ஸோ இப்போ கூட வேக்காடு ஆகிட்டுருக்கு. ஆமாம், சின்னதாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது. ரூம் தட்டு பார்த்தீங்களா, கிங்டம் ஹோட்டலு, அது தாங்க நான் ரூம் போட்டுருக்கேன். வாங்க போய்ட்டு பார்ப்போம், ரூம் போய்ட்டு பார்ப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லாட்ரி டிக்கெட் தாங்க விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் அங்கே அந்த லாட்ரி ரூம் நல்லாயிருக்கு. யாரோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக தங்க. சிங்கிள் ரூம் 800 ருபீஸு, அதுதான் பே பண்ணியிருக்கேன் நான். வாங்க போய்ட்டு பார்ப்போம். வாங்க நம்ம ரூம் போய்ட்டு பார்ப்போங்க. மேலே படிக்கட்டி எடுத்து போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம போகக்கூடிய ரூம் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆவது ஃப்ளோரில் போனாங்க. இது வந்து 2nd ஃப்ளோர் வந்திருக்கோம். ஆமாம், லிஃப்ட்டு கிடையாது, ஏறி தான் போனோம். வாங்க பார்ப்போம். இது தாங்க நம்ம ரூம் வந்தாச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது தாங்க நம்ம தங்கியிருக்கிற ரூமு. பார்த்தீங்களா, இதான் நம்ம போட்டிருக்க ரூமு. நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இப்போது நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, நம்ம பதிவு பிடித்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், குட் நைட், see you.